சூப்பரா இருக்கு. புரிஞ்சுன்னு வாயணும். எதுவுமே பார்சாலிட்டி பார்க்காதீங்க, பிரிச்சு பார்க்காதீங்க, குறைய மட்டுமே பார்க்காதீங்க. எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம எவ்வளோ நல்ல நாள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லியிருக்காரு டேரக்டர். நல்லா சொல்லு. அந்த கான்செப்ட் முன்னாடி வந்ததால அது அப்படி தெரியுது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இது இந்த படம் முன்னாடி வந்துச்சுன்னா அது எப்படி தெரியும்? அவ்வளோ அது ஒரே மாதிரி இருந்தாலுமே இதில் எப்படி லவ் பண்ணுறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அப்படிதான் ஒரு கான்செப்ட். நல்லா இருக்கு. புதுசா இப்போ புதுசா நடித்ததான் நல்லா இருக்கும். அடுத்த மாதிரி அவங்க கூட நடிச்சாங்கன்னா ஒன்றும் நல்லா இருக்கும். நான் உள்ள போயிட்டு மூடிட்ட சொல்றேன்ல, அப்படியே செம்மையா இருக்கு. பேக்ரவுண்ட்லாம் எமோஷனலா இருக்கு, ஃபீலிங்கா இருக்கு, லவ் அது எல்லாமே செம்மையா இருக்கு. லவ் ரேட்டிங்கா ஃபுல்லா எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபுல்லா நீங்க எவ்வளவு ரேட் கொடுக்கணும் இருக்கும். புரியுது. காமெடிலாம் ஓகே. காமெடிலாம் அந்த அளவுக்கு எனக்கு எமோஷனலாக லவ் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி வாழ்க்கை நெக்ஸ்ட் போகணும், அது நல்லா இருந்துச்சு. புரிஞ்சுக்கிற மட்டும் தான் பெருசு. தேங்க்ஸ். ஓகே. ஓகே. பேச்சுலர் லாஸ்ட்ல அந்த சிம்பிள் காமிச்சு போவாங்கல்ல, அதுமாரி இதுல ஒரு சேர்ந்து வாங்கியிருக்காரு. நல்லா இருக்கு காம்போ. நல்லா இருக்கு, புதுசா இருக்கு, நல்லா இருந்துச்சு. இது லைஃப் அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம். நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகும், செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுண்ணா. ஓகே, நல்லா பண்ணியிருந்தாரு. அதான் நான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நம்ம கொஞ்சம் இதுவா இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும், கரெக்டா இருக்கணும், அந்த மாதிரி. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. ஃபைன், நல்லா இருந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் போரிங்காக போன மாதிரி இருக்குது. அந்த கொரட்டைனால டைவர்ஸ் வாங்குற மாதிரி போயிட்டு இதுவாகுது, அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. காமெடிலாம் நல்லா இருந்தது. பிடிச்சதுன்னு எதுவும் இல்லைண்ணா, நல்லா இருந்தது. கதை நல்லா இருந்தது. குட் நைட் ஸ்டோரி அப்படியே எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. பாட்டுலாம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேவலமா இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. படம் ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். ஃபேமிலியோட பார்க்கலாம். இல்லை, எனக்கு நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், கெமிஸ்ட்ரி, அவ்வளோதான். நல்லா தான் இருந்தது. இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்லை, நல்லா தான் போச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு நல்லா இருந்தது. எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்லை, நல்லா தான் போச்சு. நார்மலா தான் ஃபீல் ஆச்சு, எதுவுமே பிக்கரா எதுவும் தெரியல. ஒரு 8 or 5. நல்லா இருந்தது. மூவி ஆக்சுவலி நல்லா இருந்தது. படத்துல அதான் ஃபேமிலி அந்த ஸ்னோரிங்கால என்ன அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான். குட் நைட் மூவி அந்த மாதிரி தான் இருக்கு கைண்ட் ஆஃப். பட் இன்னும் இதுல ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய எமோஷனல் பிட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அது சூப்பரா இருந்தது. ஜீவ் பிரகாஷ் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்தது. அவங்க ரெண்டு பேருமே நல்லா இருந்தது. பட் சேர்ந்து கெமிஸ்ட்ரி அவ்வளவா செட் ஆகல. மிச்சபடி நல்லா தான் இருக்கு. ஓகே, ஒன்ஸ் பார்க்கலாம். ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னியாவும் இல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே. குட் நைட் மாதிரி அந்த கான்செப்ட் அதே தான். பட் கொஞ்சம் லைட்டா டிஃபரெண்ட், அவ்வளவுதான் இருக்கே தவிர. குட் நைட்ல காமெடிஸ் நிறைய இருந்தது. பட் இந்த இதுல கொஞ்சம் எமோஷனல் பீட்ஸ் தான் அதிகமா ஆட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, ரெண்டுமே ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கு. ஒன்ஸ் பார்க்கலாம் எல்லாமே. ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த சீனுமே எல்லாம் சொன்னாலும் டீசெண்டா இருக்கு. கொஞ்சம் நல்லா தான் ப்ரோ இருக்கு சொல்றதுக்கு. அதே தான் ப்ரோ, இந்த பிரேக்கப் ஸ்டோரி அப்புறம் திருப்பி ஒன்னா சேர்றது, பேரண்ட்ஸ் பிரியறது, ஒன்னா சேர்றது, எல்லாமே அதே மாதிரி ஒரே மாதிரி தான் எடுத்திருக்காங்க மூவி. ஜிவி அவரோட ஆக்டிங் எல்லாம் ஒரே மாதிரி தான். அவரு எப்படி சொல்றது, எப்பவுமே அவர் ஆக்டிங் பத்தி எல்லாமே தெரியும், நல்லா தான் பண்ணுவாரு. ஸோ நல்லா தான் பண்ணியிருக்காரு இந்த படத்துலயும். அந்த ஹோமை கடலை படம் பார்த்திருப்பீங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் அதுலயும் சரி. அப்புறம் குட் நைட் படமும் சரி. குட் நைட்ல ஜென்ஸுக்கு கொரட்டை வரும், இப்போ இவங்களுக்கு லேடிஸ் கொரட்டை வருது. அதே கான்செப்ட் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. புரியல, லேக்லாம் இல்லை, மூவி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. பட் ஆனாலும் பார்க்கலாம்.
சாங்ஸ்லாம் லைக்லாம் சீன்ஸ்க்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நல்லா கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. மெசேஜ் லைக் அதான் லைக் பேரண்ட்ஸும் பிரிஞ்சிருக்காங்க, லைக் அவங்க திருந்தி ஒன்றா வாழ்றது, தென் இவங்க சண்டை போட்டுட்டு திருப்பி ஒன்றா பிரிஞ்சு இருக்கிறதும் லைக் அதே மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைக் அதான் எப்படி சொல்றது, லைக் இவங்க பிரியிறாங்க, தென் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து லைக் பேரண்ட்ஸ் பிரிஞ்சு அவங்க ஒன்றா சேர்றதும், லைக் இவங்க பிரிஞ்சு ஒன்றா சேர்றதும் லாஸ்ட் சீன்ல காட்டுறாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலான்றத லவர்ஸோட பார்க்கலாம், லவர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்.